அமெரிக்காவால் சிறைப்பிடிக்கப்பட்ட வெனிசுலா அதிபர் மதுரோ அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். போதைப்பொருள் பயங்கரவாதம் உள்ளிட்ட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது பார்க்கலாம். வெனிசுலாவில் இருந்து அமெரிக்க ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்ட நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி இருவர் மீதும் நியூயார்க் நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க தலைமை வழக்கறிஞர் பமீலா போண்டி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் நியூயார்க்கின் தெற்கு மாவட்ட நீதிமன்றத்தில் மதுரோ மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் மூலம் பயங்கரவாத செயல்களுக்கு நிதி உதவி செய்தது, அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக பெருமளவில் கொக்கோயின் போதைப் பொருளை இறக்குமதி செய்ய திட்டமிட்டது உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்கள் இதில் அடங்கும். அது மட்டுமின்றி இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவை ஏற்படுத்தும் வெடிபொருட்களை வைத்திருந்தது, அவற்றை பயன்படுத்த சதி செய்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. விரைவில் மதுரோவும் அவரது மனைவியும் அமெரிக்க நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என பதிவிட்டுள்ளார். மதுரோவும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் தற்போது அமெரிக்க காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருவரும் எப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்பது குறித்த விவரங்களை மார்க் ஏ லாகோவில் நடைபெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் தெரிவிப்பார் என கூறப்பட்டுள்ளது.